கஸ்டம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது இந்த மாதத்தில் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமான வீடியோக்களும் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட் இன் ப்ரொஃபஷனல் கல்னரி ஆர்ட்ஸ் அந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி போகணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம சமைக்கணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டியிலேருந்து, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து நம்ம ஃபுட்டில் வந்து நியூட்ரிஷன் நமக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபேட்டு, நம்ம இந்த ப்ரோட்டீனு, இந்த மாதிரி நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்றது அந்த கோர்ஸில் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம், நமக்கு என்னென்ன தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுல என்னென்ன ஃபாலோ பண்ணணும், டஸ்ட்பினில் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி, அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறது, காஸ்ட் கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ ப்ராஃபிட் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும், நம்ம எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம வேஸ்ட்டை நம்ம குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த இது எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். சமைக்கிறது முக்கியமாக டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதில் என்ன ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்னா இவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்தட் கொடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அந்த கைப்பக்குவன்றது போடணும், இது இந்த டைமில் போடணும், சில இது இருக்குது கொதிக்கையில் போடணும், சில இது சாத்தை பனையில் அதை வதக்கையில் போடணும். ஸோ அந்த எல்லாமே நம்ம இதில் கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தருவோம். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சரில் இருந்து மீன்ஸ் எந்த கலரில் வந்து வரணும், என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, அந்த கலர் அது லிக்யூடாக வரணுமா, செமியாக வரணுமா, அது ஸோ அது என்னென்ன யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் சொல்லித்தருவோம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய என்கொயரிஸ் இருக்குது, நிறைய அட்மிஷன் இருக்குது. ஸோ நாங்கள் கூடிய விரைவில் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸில் விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள்லாம் இப்போ டூரிஸ்ட் பிளேஸில் போய் இருந்து பாருங்கள், இல்லை நம்ம டூர் போகிறோம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஸோ ஏலகிரி, இந்த மாதிரி இது மூணாறு, தேக்கடி, இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போய் பாருங்கள். அந்த ஏரியாவில் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 70% பீப்புள் பார்த்திங்கன்னா இதை சார்ந்து தான் இருப்பாங்க. ஒன்று ஹோட்டல் பிடிச்சி விடுறது, ரூம் இது பண்ணி கொடுக்கறது, நல்லா படித்து அவங்க நாலேஜ் இருந்துச்சுன்னா ஜிஎம், ஓஎம், இந்த மாதிரி நிறைய ஆர்எம், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கில், ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு லோக்கலில் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த ஹோட்டலில் போய் என்ன பெரிய சேலரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருந்து பார்க்கல ஹோட்டல் அப்படின்னா ஒரு சின்ன இது அப்படி தான் தெரியும். இப்போ ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் இருக்குது, ஸ்டார் ஹோட்டல், ரெசார்ட்டு, 3 ஸ்டாரு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு மேனேஜர் இருந்தாங்கன்னா 70,000 1 lakh 1.5 lakh, அது நிறைய, அதுக்கு மேலே நிறைய போகும். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 80,000 சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு மேனேஜர். ஸோ அப்போ அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க, மேனேஜருக்கே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து குறைஞ்சது 20 to 50 பேர், 100 பேர், ஸோ மினிமம் ஒரு 20 to 30 பேராவது வேலை செய்வாங்க ஒரு ஹோட்டல்னு எடுத்துட்டேன். ஸோ நான் சொல்கிறது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி. ஸோ அது மாதிரி 50 100 இந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சேலரி கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், நமக்கு ப்ராஃபிட் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ டூரிசம் வந்து ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது முடிச்சிருப்போம், இல்லை எதாச்சியாக நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கோம், நம்ம படித்ததுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை இங்கேயே நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் அதாவது கொடுக்கையில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஏதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம், இல்லைனா கேட்ரிங் ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி இது செக் பண்ணுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட எதுவுமே ஸ்கில் இல்லைங்கும்போது ஸ்கில் இருக்கும், நம்மக்கிட்ட ஸ்கில், நம்ம நல்லா தான் வேலை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம கூட வந்து போட்டிக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க எங்கேயுமே. ஸோ நம்ம கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கலை. அவங்க வந்து கேட்ரிங் முடிச்சிருப்பாங்க, இல்லைனா கேட்ரிங் ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேலரியும் பார்த்திங்கன்னா கேட்ரிங் முடித்து நம்ம கையில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோன்னா அதுக்கு ஒரு 3000 4000 அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த கோர்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனியாக படிக்க வேண்டியதில் வேலைக்கு போய்கிட்டே நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் வந்து டைப் பண்ணுறதில்ல, ஏன்னா நிறைய கால்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி டைரெக்டாக வந்துடுது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் என்கொயரியாக தான் மேக்ஸிமம் வர்றாங்க. ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல இதுதான். நாங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு அட்மிஷனும் வந்து போட்டுட்ருக்கோம். தாராளமாக நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இது மாதிரி இன்னும் 2 கோர்ஸ் இருக்குது, அதை பற்றின வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.